ஹலோ காவியா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா காலங்காத்தாலே கால் பண்ணியிருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அது வீடியோ கால்லாம் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்மளால சொன்னேன் இல்லை இந்த மாதிரி விருந்து வச்சுருக்கோன்னு, நாளைக்கு வாங்கம்மா. எல்லா பேர் குடும்பத்தோடு வரணும் சரியா? வீட்டில் எல்லா பேர்கிட்ட சொல்லிடுமா, அத்தைக்கிட்ட சொல்லிடு. சரிங்கம்மா. என்ன காலங்காத்தால எங்கிட்ட பார்த்துட்டு இருக்க போல? நம்ம சம்மந்திய விருந்து கூப்பிட்டுருக்கீங்க, அதனால தாங்க காலையில் ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி சரி சரி, அப்போ நீ போய் காட்டில் இருக்க வேலையெல்லாம் பறக்கிட்டு வா, அப்புறம் போய் காய்கறி வாங்கிட்டு வா சரியா? வீட்டில் நிறையா வேலை இருக்கு, நான் ஒற்றை அடிச்சு வைக்கிறேன். சரி, என்னமோ சொல்ற, போறேன். வீட்டிலலாம் எவ்வளோ ஒட்டுறன்னு பாரு. இந்த மாதிரி ஏதாவது சொந்தம் வந்தால் தான் கூட்டுறது செய்கிறதெல்லாம், இல்லைன்னா யார் கூட்டுவா? அந்த மனுஷன் தான் பார்த்துப்பியா. அது எங்கிட்டையாவது ஓடி போயிடுறியா, அதையும் வீட்டில் ஒழுங்காக பார்க்குறது கிடையாது. சரி, என்னமோ பண்ணணும். சரி, இவன் வேற நம்மளை வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டா. பிறகு சொல்கிறது, அது பிறகு சொல்கிறது. சரி, பறக்கிட்டு போவான். என்னமோ சொல்லிட்டா, இன்னும் அவ்வளோதான், வசவு கொண்டுருவான். இந்தாம்மா போட்டேன், பார்த்துக்கோ. சரியா, அப்போ நீ போய் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வா மார்க்கெட்டில் போய். சும்மா வெட்டியாக இருக்காத, நாளைக்கு பொண்ணு வராத. இவ வேற சும்மா இருக்க விட மாட்டா. வீட்டில் 5 நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க விடல. சரி, அந்த பூவையாவது எடுத்து போடுவோம், இல்லைன்னா அதுக்கும் திட்டுவா. வசவா வந்து கொள்றா. என்ன பண்ண, இவளை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை தான் வீணாக போயிடுச்சு. பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஏதோ என் வீட்டில் ஒருபடி இருக்கிறதுக்கு ஒருபடியாக அந்த ஒரு வேலையாவது நீ பார்க்குறியே. என்னைய உனக்கு எப்படியாவது குறை சொல்லணும். சரி, நான் மார்க்கெட்டில் போய் காய்கறியை வாங்கிட்டு வரேன். ஏன்னா நீ ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உன் பேச்செல்லாம் யாராவது கேட்பாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பாத்தியா, காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏதாவது குறைனா சொல்லு, போய் திரும்ப போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா அதுக்கும் சண்டையை போடுவேன். என்ன கொஞ்சம் களைப்பாக இருக்குது, டீ போட்டு கொடுத்தேன்னா மனசு நிம்மதியாக இருப்பேன்ல. அதையா செய் வீட்டில் இருக்கிறதுக்கு. ஆமாம், வீட்டில் வெட்டியாக இருந்தாங்க, எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத. சரி, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். மகளும் மருமகனும் வேற வராங்க. சரி, நான் போய் சமைக்கிறேன் சரியா? நீ என்ன பண்ணுற, ஏதாவது வேலையை பாரு. விறகு அடுப்பை வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கேன், அங்கே போய் சரியா? விறகும் அது பக்கத்துல தான் வச்சிருக்கேன். சரிங்க, நான் போய் சமைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வாசலை தொளிச்சு கோலம் போட்டுடலாம். இல்லை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம வீடை? சரி, ஏதோ தொளிச்சிட்டோம். நீ கோலம் போட வேண்டாம். வாவ், அழகா இருக்கு. நான் போட்டதானே அப்படியே எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. சரி, போய் சமைப்போம். இது என்ன விறகா? சரி, அந்த மனுஷன் ஏதோ இதையாவது உருப்படியாக செஞ்சிருக்கியானே. சரி, அப்போம் இனி என்ன செய்ய? அரிசியை கழுவி சோறாக்க வேண்டியதான். அடுத்து சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, அப்பளம் பொரிச்சு ஏதாவது வெஞ்சனம் வைக்கணும். சரி, தண்ணி ஊற்றி அரிசியை இது பண்ண வேண்டியதான். அரிசியை வேற புடைக்காம அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அந்த மனுஷன். சரி, போடுவோம். அடுத்து என்ன? அதுக்கடுத்து அரிசி இதுவானோன்னையும் வடிக்க வேண்டியதான். எங்க அரிசி வெந்துருச்சுங்க, நீங்க போய் காய்கறி அறுக்க ஆரம்பிங்க சரியா? சரிங்கம்மா, நான் போய் அறுக்கிறேன். என்ன அதே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். இவ வேற வீட்டில் நிம்மதியாவா இருக்க விடலாம். சரி, செய்வோம். சாம்பாருக்கு வேற காய் இருக்கணும், வெஞ்சனத்துக்கு வேற காய் இருக்கணும். என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே. ஏதோ அறுத்து கொடுத்துருக்காரு. சரி, காய்கறி கழுவுவோம். எங்க வெங்காயம் அறுக்க மறந்துட்டீங்க. சரி, அறுத்தரேன். சும்மாவா அறுப்பேன்னா?
நீ பருப்பை கழுவி போட வேண்டியதுதான். சரி பருப்பை கழுவுவோம். நல்லா கழுவியாச்சு. நீ பருப்பை வேக போட்டு சாம்பார் வைக்க வேண்டியதான், காய்கறியை போட்டு. சரி பருப்பை வேக போடுவோம். பருப்பு வந்துச்சு, அது காய்கறி போட வேண்டியதான். எண்ணெயை சூடு பண்ணியாச்சு, நீ அப்பளத்தை போட்டு பொரிக்க வேண்டியதான். சரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனி சம்மந்தி வந்தோடனே தான். ஏண்டி எனக்கெல்லாம் இப்படி ஒரு நாள் சமைச்சு போட்டிருக்க? உனக்கெல்லாம் உப்புமா செஞ்சு போடுறதே பெருசு, இதில் நீ வாய் வேற பேசுற. எப்போ வராங்கன்னு கேளுமா. வந்துட்டு இருக்கீங்கன்னாங்க சொன்னா, இந்த வந்துடுவா. நான் போய் டேபிள் இதெல்லாம் போட்டு சரி வைக்கிறேன். வாங்குங்க, போய் வெயிட் பண்ணலாம். பரவாயில்ல, ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க வரோன்னு நல்லா இருக்கு. எல்லா வேலையும் பார்த்தது இவர் தான்மா. நான் எதுவும் அதெல்லாம் செய்யற, சமைக்க மட்டும் தான் செஞ்சேன். அதான் இவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு வீடெல்லாம். அதான் அவரோட கலை. என்ன நீ கலாய்க்கிறியா இல்லை உண்மையிலே ஏதாவது சொல்றியா? சும்மாவே இருக்க மாட்டேன் போல, வந்தவங்ககிட்டே ஏதாவது பேசு. ஏங்க உங்களை பத்தி பெருமையா சொல்ல வேணாம். எவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. ஏன் மாப்பிள்ள நீங்க வேற. நல்லா இருக்கு மாமா. சரி இப்படியே பேசிட்டே இருக்காம எல்லா பேரும் வாங்க போய் சாப்பிடலாம், பரிமாறுறோம். ஆமா எங்களுக்கும் பசிக்குதுமா. சரி வாங்க போலாம். சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கா? நீ சமைச்சது எப்படிமா நல்லா இல்லாம போகும்? எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஆனால் சூப்பராக இருக்கு சம்மந்தி, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க, மன நிம்மதிக்காகலாம் சொல்ல வேணாம். அதெல்லாம் எங்க மனசு ஏத்துக்கிறோம். நீங்க சும்மா தான் இருங்கண்ணே. என்னை ஏதாவது சொல்லிட்டே இரு சும்மா. சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கு. என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமா. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். சரிங்கம்மா. சரி எல்லா பேரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.